வாங்க இந்த மாதிரி டிசைன் கை டிசைன் மட்டும் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்து சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க, அதனால் வந்து கை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். கை தான் கொஞ்சம் லேவே கேட்டிருந்தாங்க. நல்லாயிருக்கும் மாடல் பார்க்கும்போது. நாங்கள் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இது கட் பண்ணது தான் அது ஆப்போசிட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு வந்து கரெக்டாக லெவல் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. அந்த இது தான் அது கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேணாவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேறு மாடல் ரெடி பண்ணலான்னு பண்ணிச்சு. திடீர்னு அந்த ஒரு ஐடியா வந்ததுனால அதை வச்சே பண்ணலான்னு பண்ணுறேன். இது வந்து நம்ம தைச்சி திருப்பிக்கலாம். துணியுமே வந்து கிராஸில் தான் வச்சுருப்பேன். கிராஸில் ஓட்டும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்னஸ் நல்லாயிருக்கும். இந்த இது தைச்சி திருப்புறது எப்பவுமே வந்து கொஞ்சம் சின்ன தையலாக வச்சுக்கிங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. தையல் கரெக்டாக போட்டிங்கன்னா திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். அதை நம்ம வெட்டிக்கலாம். சும்மா நம்ம திருப்பி லைட்டாக துணி விட்டுட்டு வெட்டினீங்கன்னா போதும். ரொம்ப துணி விட்டினீங்கன்னா திரும்பும்போது கஷ்டமாக இருக்கும். வந்து நம்ம அர்க்காத் பண்ணி விட்டுக்கலாம் அந்த சென்டர் மட்டும். திருப்பிங்க. திரும்ப இது மாதிரி அழகாக உட்காரும். அயன் பண்ணாமலே நல்லா சூப்பராக உட்காரும். அது வந்து நம்ம ஓரமாக நல்லா தையல் போட்டுக்கலாம். லைனிங் வந்து உள்ளே நல்லா இழுத்து தைங்கன்னா பைப்பிங் மாரி வந்துடும். அந்த லைட்டாக வெளியில் அதோட நல்லா உள்ளே இழுத்து தைச்சிங்கன்னா அந்த பைப்பிங் மாரி வராமல் கரெக்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். லைனிங் கொஞ்சம் டைட் பண்ணி தைக்கும்போது அந்த க்ளூ இதெல்லாம் வராமல் இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அழகாக ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு ரஃப்பாக அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு இது தைச்சி ஓட்டினோம் இல்லையா, அந்த இது வந்து தைச்சி திருப்பிக்கலாம். அதேமாரி இதுவுமே வந்து கிராஸ் தான் ஓட்டியிருப்பேன். மேலே கேன்வாஸில் ஒட்டிக்கிற துணி கிராஸ் தான். இந்த ஷேப் வரும்போது வந்து நூல் கட்டி திருப்புங்க, நல்லாயிருக்கும். நூல் கட்டினீங்கன்னா அந்த பேண்ட் கொஞ்சம் கரெக்டாக வரும். நம்ம ஊசியில் இது பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங் அவ்வளோவா வராது. நூல் கட்டி திருப்பும்போது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும் ஒர்க்கு. எல்லா இதுக்குமே நூல் கட்டணும்.
அதேமாதிரி எல்லாத்தையும் கட்டி தேய்ச்சி நம்ம திருப்பிக்கலாம். அதில் இதேமாரி தான் எல்லாம் அந்த கார்னருக்கு மட்டும் நூல் கட்டி திருப்பணும். 2-3 இது தான் கட்டினது காமிச்சிருப்பேன், மீதி தைச்சிட்டு காமிச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம வெட்டிக்கலாம். எல்லாத்தையும் நூல் கட்டி திருப்பி வச்சு இதுவும் அதேமாதிரி தான், நிறையா துணி விட வேணாம். வேறு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக வெட்டிக்கங்க. இதெல்லாம் சென்டரில் ரவுண்டுலாம் ஆர்காட் பண்ணி விடுங்க. ஆர்காட் பண்ணி விட்டு இந்த காலம் லைட்டாக வந்து இது பண்ணி விட்டிங்கன்னா திருப்பும் போது கொஞ்சம் கரெக்ட் நல்லாயிருக்கும். பேண்ட் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். திருப்பும் போது லைட்டாக அந்த நூல் இழுத்தீங்களும் வந்துடும். ரொம்ப டைட் பண்ணி இழுக்காதீங்க, ஏன்னா பேப்பர் கண்டஸ் தான் நம்ம ஒட்டியிருக்கிறோம். சும்மா லைட்டாக இழுத்தீங்கனாலே போதும், கரெக்டாக பேண்ட் அழகாக வந்து உட்காரும். இதுமாரி நூல் கட்டி தைப்பது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் தைச்சோம்னா வந்து நம்ம தைக்கிறது வந்து ஒர்க் வந்து நல்லா நீட்டாக தெரியும். இப்போ இதை அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஓவர் தையல் போடாமல் இதில் வந்து இந்த தையல் மட்டும் போடுங்க, ரஃப் ஓவர் தையல். நூலை கட் பண்ணிடாதீங்க, இருக்கட்டும், லாஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ இது கனெக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து சென்டர் மேலே இருக்கிறதுமே சென்டர் கனெக்ட் பண்ணணும். சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இதுவுமே வந்து ரஃப்பாக தான் தையல் போடுறேன். உங்களுக்கு அது எவ்வளோ கேப் வேணும் என்னன்றது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வச்சு தையல் போடலாம். அது இப்போ வந்து நம்ம ஓவர் தையல் போடலாம். அதில் நல்லாயிருக்கும். அது நல்ல எட்ஜில் தையல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த நூல் எதுக்கு வெட்டணும்னா அந்த தைக்கும் போது இப்போ அந்த பேண்ட்டு கரெக்டாக இழுத்து வச்சு தைக்கலாம். நம்ம பேண்ட் இப்போ தையல் போடும்போது இழுத்து வச்சு தைக்கும்போது பேண்ட் அந்த எல்லாம் பாயிண்ட்டுமே கரெக்டாக இருக்கும்.
இப்போ அந்த ஊரில் பார்த்திங்கன்னா கரெக்ட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், இதுவாக இருக்கும். ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கோம். நூல்லாம் எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஓவல் ஷேப்பில் வெட்டியிருக்கேன். இது வந்து கை ஒரிஜினல் துணி. இது சென்டர் பண்ணிக்கிங்க. உள்சை வேலை சைடு தெரியறதுக்கோசரம் மார்க் பண்ணுறேன். இந்த சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. சென்டர் பார்த்துட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இதை அப்படியே திருப்பி அப்படியே கேன்வாஸ் ஒட்டி தையல் கொண்டு வந்துடுங்க. கேன்வாஸ் மேலே ஏற்றக்கூடாது, கேன்வாஸ் ஓரத்துலேயே வரணும். அதை நம்ம துணி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிக்கலாம். நல்லா இது பண்ணிக்கோங்க. கீரை விட்டுக்கலாம். அப்படி இல்லை அயன் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதேமாதிரி இன்னொரு கையும் தைச்சிக்கலாம். அதேமாதிரி இது வந்து துணி அந்த ஓவல் ஷேப் கட்டினாலே அதுக்கு அந்தமாதிரி அகலத்துக்கு துணி கணக்கு பண்ணி அதோட எக்ஸ்ட்ரா வரணும், வெட்டிக்கங்க. மேலே வந்து கோல்டன் துணி கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து டபுளாக மடித்து வச்சுருக்கேன் கிராஸில் துணி. சென்டர் கோடு மாரி ஒன்று தைக்கிறதுனா அதான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வி மாரி தைக்கணும். வி வந்து நல்லா வி வர மாரி தைச்சிங்கன்னா அந்த இது நல்லாயிருக்கும். நம்ம இது வந்து அந்த ஓவல் ஷேப்புக்குள்ளே வைக்கிறதுக்கு தான். இந்த கலர் வந்து மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். நான் அந்த கலர் டபுள் கலர் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதேமாதிரி இதுலேயும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அதையுமே பண்ணியிருக்கேன். அந்த இது வந்து ஒரு ½ இன்ச்சு கேப் விட்டு வந்து ஒரு கலருக்கு ஒரு கலர் வைங்க, நல்லாயிருக்கும். அந்த வி தைக்கிறது மட்டும் கரெக்டாக தைச்சிக்கணும் ஒரே லெவலாக. இதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எல்லாமே லைனாக தைச்சின்னு வரணும். அந்த கேப் தைக்கிறது மட்டும் கரெக்டாக தைக்கணும். அந்த வி தைக்கிறதும் கரெக்டாக பார்த்து தைக்கணும். நான் இதுமாரி தைக்கும்போது வி ஒன்றுக்கு ஒன்று வந்து அப் அண்ட் டவுன் வரும் உங்களுக்கு. அந்தமாரி இல்லாமல் கரெக்டாக தைச்சிக்கணும். அதேமாதிரி ஃபுல்லாக நம்ம வச்சு தைச்சிக்கலாம். அதில் இதில் வந்து இந்த துணியெல்லாம் நான் அயன் பண்ணாமல் அப்படியே தைக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அயன் பண்ணிங்கனாலும் ஃப்ளாட் ஆகிடும், அப்போ தைச்சிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். இதேமாதிரி ஃபுல்லாக நம்ம தைச்சாச்சு. இப்போ வந்து அந்த ஒரே லெவல் கணக்கு பண்ணி தையல் போட்டுக்கலாம் சுற்றியுமே. நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம அந்த ஓவல் ஷேப் தைச்சோம் இல்லையா, கரெக்டாக லெவல் வரும். அதனால தான் தைச்சிக்கிறதுனால கரெக்டாக வரும். இது வந்து அளந்துக்குங்க.
இது அவங்க வச்சிங்கன்னா அது வந்து அந்த இது வர்றதுனால கொஞ்சம் இதுவாக தெரியும் உங்களுக்கு. அந்த 1 இன்ச்சிலேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த சென்டர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிங்க, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி. இல்லைனா ஒன் சைடாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சில பேர் சென்டர் மட்டும் வச்சுட்டா கூட ஒன் சைடாக ஒதுங்கிடும் நம்ம தைக்கும்போது. அது இல்லாமல் லெவல் பார்த்து வச்சுக்கணும். அது நல்லா பொடி தையலாக வச்சு தைங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் அது. இந்த சென்டர் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் ஒரு நூல் முன்ன பின்ன வரும், அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக தைக்கிறதுக்கு தான். இந்தமாதிரி தைக்கும்போது வந்து கொஞ்சம் கூட மாறாமல் வரும். இதெல்லாம் வெட்டிடலாம் நம்ம. அப்புறமா இன்னொரு கையும் தைச்சிக்கலாம் அதேமாரி. இப்போ அதே மாதிரி இந்த அளவும் வரணும், 2 ஒரே லெவலில் இருக்கணும். நம்ம வெட்டிக்கலாம் ஃபுல்லாக. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பீஸ்லாம் வெட்டியாச்சு. சென்ட்ரு இதுக்கு இது சென்ட்ரு. வச்சு தையல் போட்டுக்கலாம். இது மேலே வந்து ஒரு லேஸ் வைக்க போகிறோம். சும்மா நான் வச்சு காட்டுறேன். லைனிங் வச்சுட்டு தான் அட்டாச் பண்ணணும். அது இது வந்து லைனிங்கு. லைனிங்கு சென்டர் பண்ணிட்டு தான் தைக்கணும். நான் அந்த இதெல்லாம் சென்டர் மாறிடணும். லைனிங் தான் மெயின். நான் அளவு வந்து ஒரிஜினலில் வெட்டுறது நம்ம லைனிங்கில் தான் வெட்டுவோம். இப்போ கீறி விட்டு தையல் போட்டுக்கலாம். அடுத்த தையல் போடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாதி பாதியாக தைச்சி காமிச்சிருக்கேன். சென்டர் வரும் இல்லையா, அந்த சென்டர் கனெக்ட் பண்ணி கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக அந்த ஷோல்டர் எட்ஜ் வரைக்கும் வரும். அதுமாரி கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கு. உங்களுக்கு கீழே வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்தமாரி வெட்டி கட் பண்ணிக்கலாம். இந்த ஓவல் ஷேப் கட் பண்ணுறது. ஃபினிஷிங் பார்க்க சூப்பராக இருக்கும். இது லேஸ் வச்சுக்கலாம். லேஸ் வைக்கிறது வந்து ஒரே லெவலாக கரெக்டாக அந்த கீழே வச்சு மாடல் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி தைக்கணும். அது கரெக்டாக
இந்த நூல் மாற்றணும் கீழே இந்த க்ரீன் கலரு லைனிங் கலரு அதுக்கோசரம். பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுமாதிரி வேலை செய்யும்போது நல்லா நீட்டாகவும் இருக்கும். நம்ம ஒர்க் வந்து தனியாக நீட்டாக தெரியும். இதில் வந்து ஸ்டோன் வைக்கணும். இது லைனிங் தனியாக ஆடுது இல்லையா, அது வந்து இதோடு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தனியாக வராது, பார்க்கும்போது நல்லா நீட்டாக தெரியும். நம்ம இதில் வந்து ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். கையால் வச்சுட்டு தைச்சிட்டு நம்ம கையை ஏற்றிக்கலாம், அவ்வளோதான். இது வேலை நீட்னஸ்ஸாக இருக்கும். நல்லா நம்ம இதுமாதிரி தைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வேலை நீட்னஸ் கிடைக்கும். நம்ம அளவு வந்து நம்ம ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே நம்ம கேரண்டி கொடுத்து தான் நம்ம பண்ணுறோம். அதனால் வந்து வேலை வந்து அந்த அளவுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும். எது பண்ணாலும் அந்த ஒரு பிசுறு வராமல் தைக்கிறது நம்மளுடைய வேலை.